அமிர்தா, எனக்கு தெரியும் அர்ஜுன், நீ இதத்தான் சொல்ல வந்தான்னு எனக்கு அப்பவே தெரியும். அந்த அமிர்தாவும் நீயும் சேர்ந்துதான் இந்த பிளான போட்டிருக்கீங்கன்னு நான் அப்பவே நினைச்சேன்டா. ஆனா இத பார்த்தெல்லாம் இந்த மயூரி தோல்வியை ஒத்துக்கிட்டு போறவ இல்ல அர்ஜுன். பாத்துக்கிட்டே இரு, அந்த அமிர்தாவோட முகத்தெரிய இந்த மயூரி எப்படி கிழிச்சு எறியறான்னு. ஆமா அர்ஜுன், அந்த அமிர்தா கல்யாண மண்டபத்துல தான் இருப்பா. உனக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய கல்யாண மண்டபத்துல தான் இருப்பா. ஆனா நீ தாலி கட்ட போறது மட்டும் இந்த மயூரி கழுத்துல தாங்கிறது உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த மயூரி கண்டிப்பா செய்வா. சங்கரா, அமிர்தா, நீ ஆசைப்பட்டது, நீ கேட்டுக்கிட்டது உனக்கு கிடைச்சிருச்சம்மா. ரொம்ப நன்றி குருவே. ஆனா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க அமிர்தா, நீ செய்ய போற எல்லா காரியங்களுக்கும் என்னோட உதவியாகட்டும், என் ஆசீர்வாதமாகட்டும் நிச்சயம் இருக்காது. உங்க ஆசீர்வாதம் இல்லாத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் குருவே. ஆனா இப்ப செய்யறதுக்கு கிளம்பிட்டியம்மா. அப்படின்னா அர்ஜுன் குடும்பத்தை வேரோட அழிக்கணும்னு நீ கிளம்பி இருக்கிற காரியத்துக்கு என் ஆசீர்வாதமாகட்டும், என் உதவியாகட்டும் நிச்சயமா கிடையாது. அது ஒரு நாகராணியோட சபதம் குருவே. அமிர்தா, எல்லாத்துக்கும் அழிவுங்கிறது பரிகாரம் கிடையாது. குருவே, நான் என்னெல்லாம் இழந்திருக்கேன், இவ்வாழ்க்கையில என்ன கொடுமை எல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல குருவே. எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச மகான் நீங்க. என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணிதான் ஆகணும். நான் இழந்த விஷயங்களுக்கு பழி வாங்கறதுக்கு, எதிரியோட வீட்டுக்கு அவங்களை மொத்தமா அழிக்கிறதுக்கு போறேன் குருவே. இது என்னோட சபதம், இது என்னோட சபதம், இது என்னோட சபதம். இதுல இருந்து நான் பின் வாங்குற பேச்சுக்கு இடம் இல்ல குருவே. நான் இப்போ கிளம்புறேன் குருவே. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.